தமிழால் இணைந்த அத்துணை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹக்கீம், எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். வெல்கம் டு அச்சீவ் இன் இட். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவிக் ரிவிஷன் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நம்ம குவிக்காக ரிவைஸ் பண்ண போறோம். அஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபார் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம். ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் ஹை ஈல்டு சாப்டர்ஸ் மட்டும் கிடையாம சாப்டர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை தவறாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் திங், இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் படிக்கணும்? இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸை சரியாக சால்வ் பண்ணாலே நீட் எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஈவன் 100+ மார்க்ஸ் கூட லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் ஓவரால் கெமிஸ்ட்ரியிலே. ஸோ இந்த வீடியோ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த ஃபார்முலாஸ்லாம் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் படித்தாலே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேட்கக்கூடிய பெரும்பாலான கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் மறக்காம ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் நிறைய பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் படிச்சா கண்டிப்பாக நல்ல மார்க் பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். பட் அந்த மார்க் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு எம்பிபிஎஸ் சீட் உங்களுக்கு வாங்கி கொடுக்குமான்னு கேட்டால் a big question mark தான். ஸோ டெஃபினட்டா ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் படிச்சா டெஃபினட்டா மார்க் இம்ப்ரூவ் ஆகும். பட் ஆனால் ஒரு எம்பிபிஎஸ் சீட் கவர்மெண்ட் காலேஜில் வாங்குறது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் வேணும்னா எல்லாத்தையும் படிங்க, முழுமையா படிங்க, எதையுமே விடாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு, உங்களுக்கு கம்மியான டைம் தான் இருக்கும் லாஸ்ட் மினிட்ல, பட் ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா படிக்க ட்ரை பண்ணுங்க. வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்க மார்க் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் டெஃபினட்டா சீட் எடுக்க முடியாது. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்காக இயர்ஸ் கணக்கா பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காங்க. அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் என்சிஆர்டி டாபிக்ஸ்லாம் கூட படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போய் டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா இருக்கும் சீட் வாங்க முடியாது. பட் ஆனால் நல்ல மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த இயர் நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நெக்ஸ்ட் இயர்க்கு நீங்க திரும்ப நீட்டை ரிப்பீட் பண்ண போறீங்க 1 இயர் அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எனிவே டெசிஷன் இஸ் யுவர்ஸ். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ நீங்க இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போறீங்களா, இல்லை கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் படிச்சுட்டு போறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய பார்த்தீங்கன்னா இருக்கும் விருப்பம். அண்ட் உங்களால முடியுமா அப்படிங்கிறது நீங்க தான் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணணும். முடியுமா அப்படின்னு சொல்லி என்னைக்குமே கொஸ்டின் மார்க் வைக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்புங்க, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களால முடியும். ஸோ இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் பார்க்க போறோம். அதுல நமக்கு அவங்க ஆல்ரெடி தெரியும் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியோட குவிக் ரிவிஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் இருக்கு, இன்ஆர்கானிக் இருக்கு, பிசிக்கல் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்கானிக்ல பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்குள்ள எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர் வைஸா பார்க்க போறோம். கிளாஸ் 11 இருக்கு, கிளாஸ் 12 இருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 12 இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே, இந்த ரிவிஷன் வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது. அண்ட் இருக்கக்கூடிய டோட்டல் ஈக்குவேஷன்ஸ், எவ்வளவு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில, ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. எனக்கு தெரியல எக்ஸாக்டா எவ்வளவு ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியல. பட் டெஃபினட்டா நான் சொல்றேன், இருக்கக்கூடிய பெரும்பாலான ஈக்குவேஷன்ஸை இந்த 3 மெக்கானிசத்துக்குள்ள டெஃபினட்டா கொண்டு வந்துட முடியும். ஸோ அதனால ஸ்டார்ட் பண்றப்ப இந்த 3 மெக்கானிசத்தை தரவா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, என்னென்ன மெக்கானிசம் அப்படின்னா அடிஷன் ரியாக்ஷன், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ இது 3 தான். நீங்க எந்த இடத்துல எந்த ஈக்குவேஷன் படிச்சாலும் அந்த ஈக்குவேஷன் இந்த 3ல ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். நான் எல்லா சாப்டருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போறேன் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ அப்படி நான் சொல்றப்ப அது இது 3ல எதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்க பாக்குறப்ப இவ்வளவுதான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, வெறும் இந்த 3 மெக்கானிசம்ஸ் மட்டும் தெரிஞ்சா, இந்த 3 ரியாக்ஷன்ஸோட மெக்கானிசம்ஸ் மட்டும் பக்காவா தெளிவா தெரிஞ்சிருந்தா நம்மளால எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். எல்லா ஈக்குவேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் கிடையாது, எல்லாமே ஒரே ஈக்குவேஷன் தான். இந்த 3க்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற டெஃபினட்டா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த 3 மெக்கானிசம்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னன்னா அடிஷன் ரியாக்ஷன், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன். நான் சிம்பிளா சொல்லிடுறேன் 3 எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்ட்டு. அடிஷன் ரியாக்ஷன்னா பாண்ட் பிரேக் ஆகும். அடிஷன் ரியாக்ஷன்னாலே பாண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும். ஸோ அப்போ அடிஷன் ரியாக்ஷன் எங்க தான் நடக்கும்? ஒரு பாண்ட் இருக்க இடத்துல நடக்குமா? கிடையாது. எங்கெங்கெல்லாம் 2 பாண்ட்ஸ் இருக்கோ, லைக் பார்த்தீங்கன்னா அல்கீன்ஸ், அல்கைன்ஸ்ல 3 பாண்ட் இருக்கும். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்ஸ் டேக் பிளேஸ் இன் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், அசிட்டால்டிஹைட், அசிட்டோன், தென் அதுக்கடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் டபுள் பாண்ட் இருக்கோ அங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷன் பெரும்பாலும் என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸோ அப்படி நடக்கிறப்ப 2 பாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ எங்கேயாவது நீங்க டபுள் பாண்ட் பாக்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷன் அடிஷன் ரியாக்ஷனா தான் இருக்கும். அங்க ஒரு பாண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும். ஸோ அப்படி பாக்குறப்ப பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் அடிஷன் ரியாக்ஷன் இருக்கு. ஒன்னு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் எங்க நடக்கும், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் எங்க நடக்கும்? எங்கேயாவது நீங்க அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ் பாக்குறீங்க, சி டபுள் பாண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் சி பாக்குறீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய அடிஷன் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ஆர் மார்கோனிக் ஆஃப் அடிஷன் சொல்லி
டீடைல்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு யூடியூப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து டெஃபினட்டா நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் வரும். அடிஷன் ரியாக்ஷன் வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்ல இருந்து. தென் அடுத்து ஒரு இடத்துல அடிஷன் நடக்குது, அது எலக்ட்ரோஃபிலிக்கா நியூக்ளியோஃபிலிக்கான்னு தெரியலன்னா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அங்க இருக்கக்கூடியது அல்கீன் ஆர் அல்கைனா இருந்தா அது வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். அதுவே அங்க இருக்கக்கூடியது சி டபுள் பாண்ட் ஓ. சி டபுள் பாண்ட் ஓனா என்னது? கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல நடக்கக்கூடிய அடிஷன் ரியாக்ஷன் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த மெக்கானிசம் வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா ஒரே வார்த்தையில சொன்னோம்னா நோ சேஞ்ச் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்ல வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ எப்படி அடிஷன்னா பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்றோமா, இங்கே பாண்டு கீண்டு எதுவும் பாண்டு பிரேக் ஆகும், பட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். ஸோ சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்லையும் அதே மாதிரி எப்படி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இருக்கு, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். எதை எடுத்தாலும் நமக்கு எலக்ட்ரோஃபிலிக் இருக்கு, நியூக்ளியோஃபிலிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு இருக்கு. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் 1, அதை தான் நம்ம SN1 சொல்லுவோம். தென் SN2 அப்படிங்கிற நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் 2. ஈஸி அப்படின்னு தெரியுமா ஞாபகம் வச்சுக்கிறது? SN1 ஒன்னுனா 1 இருக்கா, 1னா 2 ஸ்டெப்ல நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி SN2 அப்படிங்கிறது 2 இருக்கா, SN2 அப்படியே அது வந்து ஒரு ஸ்டெப்ல நடக்கும், அப்படியே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான். ஸோ மெத்தில் குளோரைட் வந்து மெத்தில் ஆல்கஹாலை கன்வெர்ட் ஆகிறப்ப இங்க இருந்த சிஎல்ங்கிறது தான் ஃபங்க்ஷனல் குரூப். இங்க இருந்த சிஎல் என்னவா இருக்கு, OH மாறி இருக்கு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பதிலாக இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப், ஒரு ஆட்டம் ஆர் மாலிகுலுக்கு பதிலாக இன்னொரு ஆட்டம் ஆர் மாலிகுல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா, சப்ஸ்டியூட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இங்க ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். பாருங்க, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனை சுற்றி 4 ஆட்டம், இங்கேயும் கார்பனை சுற்றி 4 ஆட்டம் ஆர் மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நோ சேஞ்ச் இன் ஸ்ட்ரக்சர், இதான் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இதை பற்றி நான் டீடைலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஹாலோ அல்கேன் ஹாலோ அரீன்ஸ்ல. ஸோ அதோட அந்த சாப்டரோட பிளேலிஸ்ட் மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எல்லா சாப்டர்லயும் இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்ஸ்ல ஃபீனால்ஸ் எடுத்துக்கோங்க, ஹாலோ அல்கேன் ஹாலோ அரீன்ல ஹாலோ அரீன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, பென்சால்டிகைட்ல இருக்கும், பென்சோயிக் ஆசிட்ல இருக்கும், அமைன்ஸ்ல இருக்கும், பென்சீன் அமைன் அன்லீன், எங்கெங்கெல்லாம் பென்சின் ரிங் இருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இருக்கும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒன்னொன்னு தனித்தனியா படிச்சுட்டு இருக்கோம், என்னடா இவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்ங்கிறது ஒரே மெக்கானிசம் தான். அதுல வரக்கூடியது 4 ரியாக்ஷன் தான். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நைட்ரேஷன், இன்னொன்னு சல்ஃபோனேஷன், இன்னொன்னு ஃபிடல் கிராஃப்ட் அசைலேஷன் அண்ட் ஹாலோஜினேஷன். இது 4 தான் மெஜாரிட்டி நம்ம புக்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். NCERT புக்கா இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்ட் புக்கா இருந்தாலும் சரி. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனோட மெக்கானிசத்தோட தெளிவா நீங்க படிச்சிட்டீங்கன்னா, பென்சின் ரிங் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஓகே, ஃபீனால்ல பென்சால்டிகைல், பென்சாயிக் ஆசிட். ஸோ அதுல 4 ரியாக்ஷன் தான். இது எல்லா சாப்டர்லயுமே இருக்கும், தனித்தனியா படிக்க தேவையில்ல, ஒரு வாட்டி படிச்சிட்டாலே போதும். ஓகேவா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன். எலிமினேஷன் அப்படின்னா அடிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். அடிஷன் டபுள் பாண்ட் இருக்க இடத்துல தான் நடக்கும். ஆனா ஏதாவது ஒரு இடத்துல எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், ஒரு அல்கீன் வந்து கிடைக்கும் நமக்கு. ஓகே, எலிமினேஷன் அப்படின்னாலே ஒரு வார்த்தையில சொன்னோம்னா நியூ பாண்ட் ஃபார்மேஷன். புதுசா ஒரு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது என்ன, எத்தைல் ஆல்கால் CH3CH2OH. எத்தைல் ஆல்கால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு சம் டிகிரி ஆஃப் டெம்பரேச்சர்ல நம்ம ஹீட் பண்றப்ப வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்னா அல்கீன் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க, 12th ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. ஸோ இங்க என்ன நடக்குது, வாட்டரை ரிமூவ் பண்றோம், வாட்டரை எலிமினேட் பண்றோம். ஸோ ஒரு காம்பவுண்ட்ல இருந்து, ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து நீங்க வாட்டரையோ இல்லை ஏதாவது ஒரு ஆட்டம்ஸா மாலிகுல்ஸை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புது பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படி ஒரு ரியாக்ஷனை நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பாக்குறீங்கன்னா தட் இஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ சிம்பிள், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சோ சிம்பிள். இது 3க்குள்ள எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொண்டு வந்துடலாம், பெரும்பாலான ரியாக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு தான் இதை வந்து நான் டீடைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் மறக்காம நம்ம அச்சீவ் டாப்ல ஸ்டோர் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா நீட் கெமிஸ்ட்ரி அச்சீவர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கும். அதுக்கு நான் டீடைல்டாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. தென் நீட்ல வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படின்னு தெரியுமா, இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஜம்பிங் பிட்வீன் த சாப்டர்ஸ். ஒரு சாப்டர்ல இருந்து இன்னொரு சாப்டருக்கு வந்து ஜம்ப் பண்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நீட்ல கேட்கக்கூடிய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட MCQs. ஓகேவா? ஸோ டெஃபினட்டா ஒரு MCQs, இப்போ ஒரு MCQs இருக்க, ஒரு MCQ வருது அப்படின்னா அதை நம்ம ஒரே சாப்டருக்கு போட முடியாது. இந்த MCQ வந்து ஃபீனால்ல இருந்து கேட்டிருக்காங்க, இது ஆல்கஹால்ல இருந்து கேட்டிருக்காங்க, நெவர். ஓகேவா? அந்த MCQ பாத்தீங்க அப்படின்னா அதோட ஈக்குவேஷன்ஸா இருக்கட்டும், அதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸா இருக்கும், இல்லை கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், அதுல எல்லா ஆர்கானிக் காம்பவுண்டுமே இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் சாப்டருக்கு ஒரு MCQ நம்மளால கொண்டு வந்து வச்சிடவே முடியாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிஸ் ஜம்பிங் பிட்வீன் த சாப்டர்ஸ். எல்லா சாப்டரையும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு MCQ ஒழுங்கா அட்டன் பண்ண முடியும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்டர் வைஸா கடகடன் வந்து போகலாம். அண்ட் மறந்துடாது இந்த 3 மெக்கானிசம்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க உள்ள போறப்போ உங்களுக்கு தெரியும், எல்லா பெரும்பாலான ஈக்குவேஷன்ஸை நான் இது 3க்குள்ள கொண்டு வந்துடுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாலோ அல்கேன் ஹாலோ அரீன்ஸ் இம்பார்ட்டன்ட் என்ன, ஃபர்ஸ்ட் திங் மெக்கானிசம். என்ன மெக்கானிசம் இம்பார்ட்டன்ட் ஹாலோ அல்கேன் ஹாலோ அரீன்ல? இப்போ தான் நான் சொன்னேன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஹாலோ அல்கேன் ஹாலோ அரீன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். SN1 SN2 ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐ பட்டன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. தென் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா சாப்டர்லையும் வரும்.
ஹாலோரின்ஸ்ல வரும். இப்போ அடுத்து பாருங்க ஆல்கால்ஸ் பார்க்குறப்ப நான் சொல்லுவேன். ஸோ அங்கேயே வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். தென் அடுத்து வந்து ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஹாலோல்கேன் ஹாலோரின்ல ப்ரிப்பரேஷன்ல எது இம்பார்ட்டன்ட்? 3 நேம்டு ரியாக்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். வுட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன், வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். இது 3மே அடிக்கடி கேட்டிருக்காங்க. நீட் எக்ஸாம்ல வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படின்னா நேம்டு ரியாக்ஷன் அப்படின்னா வுட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன், வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஸோ மறக்காம படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஹாலோல்கேன் ஹாலோரின்ல முக்கியமாக எது இம்பார்ட்டன்ட்னா மெக்கானிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ட் தான், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ட் தான். தென் செகண்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்ஸ். ஸோ ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ்ல எது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மெக்கானிசத்தில் ஆல்கஹால்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சொன்னேன்ல எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்னாலே டபுள் பாண்ட் இருக்க இடத்துல நடக்கும். சி டபுள் பாண்ட் சி, சி ட்ரிபிள் பாண்ட் சி இருக்க இடத்துல வந்து நடக்கும். அப்படி அதுல 2 டைப் இருக்கு, எலக்ட்ரோஃபிலிக் இருக்கு, நியூக்ளியோஃபிலிக் இருக்கு. அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ்ல நடந்தா அதுக்கு பேர் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். அது இன்னொரு பேர் வந்து மார்கோனிக் ஆஃப் அடிஷன். கரெக்டா? அல்கீன்ஸ்ல இருந்து நம்மளால ஆல்கஹால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, அல்கீன்ஸ் வந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தென் ப்ரிப்பரேஷன், அடுத்த ஆல்கஹால்ல ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன்ஸ்ல எது இம்பார்ட்டன்ட்னா கிரிக்னாட் ரியேஜென்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது. ஒரு ஆல்கஹாலை கிரிக்னாட் ரியேஜென்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். கிரிக்னாட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நான் ஒரு மெமரி ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன். ஸோ இந்த மெத்தட், இந்த ஃபார்முலா இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த பிராக்கெட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அந்த ரியாக்ஷனே படிக்காட்டியும் சரி, இது தெரிஞ்சிருந்தாலே நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆல்கஹால்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா கிரிக்னாட் ரியேஜென்ட் அண்ட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இது 2 ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும். யார் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்? ஆல்டிகைட்ஸும் கீட்டோன்ஸ் தான் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். கரெக்டா? ஸோ ஃபார்மால்டிகைட் ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட் அப்படிங்கிறது ஒரு C6H5 MgBr. அதில் வந்து பார்த்தீங்கன்னா CH3 MgBr. ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரியும் கிரிக்னாட் ரியேஜென்ட் அப்படிங்கிறது CH3 MgBr, மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு. ஓகே, ஸோ ஒரு ஃபார்மால்டிகைட் வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஃபார்மால்டிகைடை தவிர வேற எந்த ஆல்டிகைடா இருந்தாலும் சரி, அசிட் ஆல்டிகைட் இருக்கு, ப்ரோபன் ஆல்டிகைட் இருக்கு, பியூட்டின் ஆல்டிகைட் இருக்கு, என்ன ஆல்டிகைட் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, when it reacts with grignard reagent we will get secondary alcohol. இது மேஜரான டிஃபரன்ஸ். ஃபார்மால்டிகைடால மட்டும் தான் கிரிக்னாட் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆகிறப்ப பிரைமரி ஆல்கஹால் தர முடியும். தென் கீட்டோன்ஸ் வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு டெர்ஷியரி ஆல்கஹால் கிடைக்கும். இது வெரி இம்பார்ட்டன்ட். இதை டிபெண்ட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சரி, இதுல நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இது எந்த ரியாக்ஷன்ஸ்ல வரும் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சொன்னேன்ல டபுள் பாண்ட் இருக்க இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்கும்? அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். இதெல்லாம் யாரு? ஃபார்மால்டிகைட் யாரு? டபுள் பாண்ட் இருக்கு, சி டபுள் பாண்ட். அஸ்டால்டிகைட்ல சி டபுள் பாண்ட் இருக்கு, கீட்டோன்ஸ்ல சி டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ இங்க நடக்கக்கூடியது அடிஷன் ரியாக்ஷன். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நடக்கக்கூடியது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ் நடக்கக்கூடியது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். தட்ஸ் ஆல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தென் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the first reaction, the very important reaction is esterification reaction. ஸோ esterification reaction மட்டும் நம்ம படிக்காம வந்து பார்த்தீங்கன்னா போயவே வந்து பார்த்தீங்கன்னா கூடாது. எஸ்டரிஃபிகேஷன் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆல்கஹாலும் ஒரு ஆசிட், ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஆசிடும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வாட்டரை வந்து எலிமினேட் பண்ணிட்டு நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா எஸ்டர் கிடைக்கும். எஸ்டரிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் எஸ்டர் ஃபார்மேஷன். எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் தான் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ ஒரு ஆல்கஹால் ஒரு ஆசிட் 2 ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது எஸ்டர். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நம்ம மெத்தேல் ஆல்கஹால் ஆர் எத்தேல் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து ஒரு அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. வாட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. எப்படி ரிமூவ் பண்ணணும்? ஆல்கஹால்ல இருந்து ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணணும், ஆசிட்ல இருந்து ஒரு OH ரிமூவ் பண்ணணும். மிச்சத்தை அப்படியே எழுதுங்க, RCOOR. கரெக்டா? மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதுங்க, தட் இஸ் எஸ்டர். அவ்வளவுதான். தென் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹால நம்ம வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணும். இது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்கஹால்ல வாட்டரை ரிமூவ் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அல்கீன்ஸ். கரெக்டா? ஸோ இதுக்கு பேர் என்னது? எலிமினேஷன் ரியாக்ஷன். ஏன்? பிகாஸ் இந்த இடத்துல ஒரு புது பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ தான் சொன்னேன், புது பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. இங்கே பாருங்க, எல்லாம் சிங்கிள் பாண்டா தான் இருந்துச்சு. இந்த கார்பன் கிடையில இங்கே சிங்கிள் பாண்ட் தானே இருந்துச்சு. இப்போ இங்க பாருங்க டபுள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் எலிமினேஷன். ஸோ எக்ஸாக்டா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பீட்டா எலிமினேஷன் சொல்லுவாங்க. ஆல்பா எலிமினேஷன் இருக்கு, பீட்டா எலிமினேஷன் இருக்கு. ஸோ அதை பத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. தென் அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஆல்கஹால் எது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய ரியேஜன்ஸ் எல்லாத்தையும் வந்து படிங்க. நான் சொல்ற இந்த ஜெனரல் ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்க, அது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா அதை நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்டிகைடு கிடைக்கும். அந்த ஆல்டிகைடு ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேவா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல ஆசிட் எடுத்து நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஆக்சிடேஷன் என்னது? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். சாரி, ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிடக்ஷன் அப்படியே ஆப்போசிட். கரெக்டா? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அதான் வந்து ரிடக்ஷன். ஸோ அதே மாதிரி ஒரு ஆசிடை நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்டிகேட் கிடைக்கும். ஆல்டிகேட்டை நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ இது வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் அடுத்து செகண்டரி ஆல்கஹால். எடுக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால் வந்து செகண்டரி ஆல்கஹால் இருக்கு. ஸோ பிரைமரி செகண்டரிலாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, செகண்டரி ஆல்கஹால்னா என்னது? ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்டு டு, அதான் இதான் ஃபங்க்ஷனல் குரூப். OH அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷனல் குரூப். இது ஒரு ஆல்கஹால், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கக்கூடிய இந்த கார்பன், ஸோ இந்த ரெட் கலர்ல இருக்கிற இந்த கார்பன்,
இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கார்பன். ஏன் இது செகண்டரி கார்பன் சொல்றோம்? பிகாஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் 2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா? ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் 2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதனால இது பேர் செகண்டரி ஆல்கால். ஸோ இந்த மாதிரியான ஆல்கால் எடுத்து நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீட்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சி டபுள் பாண்டோ, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன், இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணீங்கன்னா டபுள் பாண்ட் வந்துடும் நடுவில். ஸோ கீட்டோன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்டா? அதை நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா ஆசிட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் டீடைல் நீங்க வந்து படிச்சு பாருங்க. இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீட்டோன்ஸை நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி ஆல்கால் கிடைக்கும். கீட்டோன்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா செகண்டரி ஆல்கால் கிடைக்கும். ஸோ இந்த ஜென்ரல் ரூல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தென் ஃபீனால்ஸ்ல எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபீனால்னாலே உங்களுக்கு பென்சின் ரிங் வந்துடும். கரெக்டாக? ஃபீனால்னாலே உங்களுக்கு பென்சின் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதில் ஒரு OH குரூப் இருக்கும். ஸோ இதில் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபீனால்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கியூமின். கியூமின்ங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இந்த கியூமின்ல இருந்து ஹைட்ரோ கார்பன் ஆக்சுவலாக கியூமின் அப்படிங்கிறது. இந்த கியூமின்ல இருந்து எப்படி ஃபீனால் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இன் ஃபீனாலோட ப்ரிப்பரேஷன்ல. பிகாஸ் இந்த வேர்ல்டுலேயே மோஸ்ட் ஆஃப் த ஃபீனால் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் திஸ் ரியாக்ஷன், வயா திஸ் ரியாக்ஷன். ஸோ நமக்கு வேர்ல்டில் வந்து ஃபீனாலோட யூசஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் நமக்கு பெரும்பாலும் நம்ம ஃபீனால் எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றோம்னா இந்த ரியாக்ஷன் வழியாக தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வைடு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீனால் கமிங் ஃப்ரம் கியூமின். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா கூட கேட்கலாம், இதே அப்படியே நீட் எக்ஸாம்ல கேட்கலாம் இதே வரையும். தென் ஃப்ரம் ஹாலோ அரீன்ஸ். ஸோ இது நம்ம ஹாலோ அரீன்ஸ்லயும் படிச்சிருப்போம். கரெக்டா? ஒரு ஹாலோ அரீன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு NaOH ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா NaOH ஆர் Na வந்து பேஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த Clக்கு பதிலாக இந்த NaOH அந்த OH வந்து அந்த இடத்துக்கு வந்துடும். சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இது என்ன ரியாக்ஷன்? சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனோட மெக்கானிசத்தை தெளிவாக படிங்க. ஹாலோ ஆல்கேன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தெளிவாக படிச்சாலே உங்களுக்கு ஈஸியாக இதெல்லாம் புரிஞ்சிடும். ஓகேவா? தென் அடுத்து வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஃபீனாலோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ஆஃப் ஃபீனால். ஃபீனாலோட அசிடிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீனாலோட அசிடிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசிடிட்டி ஆஃப் ஃபீனால் அது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சில டைம்ல ஈக்குவேஷன்ஸ்லாம் கேட்கவே மாட்டாங்க, அசிடிட்டி ஆஃப் ஃபீனாலை வச்சு விளாண்டுருவாங்க MCQs. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்க. அண்ட் நம்ம நீட் கெமிஸ்ட்ரி அச்சீவர் கோர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அதில் நான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். தென் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இப்போ தானே சொன்னேன், பென்சின் ரிங் வந்துட்டாலே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ அதில் என்னென்ன இருக்கு? நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன், ஃபிடல் கேப்டாசிலேஷன், தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஹாலோஜினேஷன். ஸோ அதான். ஸோ நான் நைட்ரேஷன் NO2 ஆட் பண்ணீங்கன்னா NO2 எந்த இடத்துல போய் அட்டாச் ஆகும்? ஆர்த்தோ அண்ட் பேரா. பார்த்தீங்களா? ஆர்த்தோ பொசிஷன்ல போய் அட்டாச் ஆகும், பேரா பொசிஷன்ல போய் அட்டாச் ஆகும். எப்பவுமே வந்து ஃபீனால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரா இஸ் த மேஜர் ப்ராடக்ட். தட்ஸ் ஆல். தென் அதுக்கடுத்து நேம்டு ரியாக்ஷன். ஃபீனால்ல நேம்டு ரியாக்ஷன்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா ஒன்னு கோல்பு ரியாக்ஷன், இன்னொன்று வந்து ரீமன் டீமன் ரியாக்ஷன். ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வரும். ஸோ படிச்சுக்கோங்க. தென் அடுத்து வந்து ஈத்தர்ஸ். ஈத்தர்ஸ் அப்படின்னு சின்ன சாப்டர் மஸ்ட் நோ, கண்டிப்பா தெரிஞ்சுட்டு போகணும். ஓகேவா? ஈத்தர்ஸ்ல வந்து ரெண்டு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு என்னன்னா வில்லியாம்சன் சிந்தசிஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈத்தர் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? மேஜர் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் வில்லியாம்சன் சிந்தசிஸ். ஸோ இதை வந்து படிச்சுக்கோங்க. ஆர்டர்ஸ்லாம் கேட்பாங்க, ஆர்டர்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ ஆர்டர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் அடுத்து வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஈத்தர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா கிளீவேஜ் வித் HI. ஸோ ஒரு ஈத்தரும் ஒரு ஹைட்ரஜன் அயோடைடும் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதான் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கிளீவேஜ் வித் HI. ஸோ இதோட மெக்கானிசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SN1 SN2 எலிமினேஷன். இதுக்கு முன்னாடி படிச்சோம் அந்த மெக்கானிசம், அதுதான் எல்லாமே அதுதான். ஸோ இந்த மெக்கானிசம்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுன்னா இந்த ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இங்கேயும் ஆர்டர்ஸ்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. தென் அடுத்து என்னன்னா அரோமேட்டிக் ஈத்தர்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க சிம்பிள் ஈத்தர்ஸ் இருக்கும், அரோமேட்டிக் ஈத்தர்ஸ். அரோமேட்டிக் ஈத்தர்ஸ்க்கு எது எக்ஸாம்பிள்? அனிசோல். அனிசோல் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அரோமேட்டிக் ஈத்தர். ஏன் அது அரோமேட்டிக் ஈத்தர்னு சொல்றோம்? பிகாஸ் அதுல வந்து பென்சின் ரிங் வந்துருச்சு. கரெக்டா? பென்சின் ரிங் வந்துருச்சு. எப்படி ஃபீனால் வந்து ஒரு அரோமேட்டிக் ஆல்கஹால், அதே மாதிரி அனிசோல் அப்படிங்கிறது ஒரு அரோமேட்டிக் ஈத்தர், C6H5OCH3. சொன்னேன்ல, பென்சின் ரிங் வந்துட்டாலே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்துடும். ஸோ என்னென்னலாம் ஆட் பண்ணலாம்? நைட்ரேஷன், குளோரினேஷன், ஃபிடல் காப்டர் ரியாக்ஷன், ஹாலோஜினேஷன், எது வேணாலும் நீங்க வந்து பண்ணலாம். ஸோ அப்படி பண்றப்ப நீங்க எதை ஆட் பண்றீங்களா? இப்போ நான் நைட்ரேட்டை மட்டும் ஆட் பண்ணேன்னா அந்த நைட்ரஜன் ஆக்சைடு எங்க வரும்? ஆர்த்தோ பொசிஷன் அண்ட் பேரா பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகும். ஓகே, அப்படி அட்டாச் ஆச்சுன்னா நமக்கு வந்து எப்பவுமே பேரா பொசிஷன் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். இங்கேயும் ஓகேவா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, தி நெக்ஸ்ட் இஸ் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்? கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம சேர்த்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த C டபுள் பாண்ட் O குரூப் இருக்குல்ல, அதான் வந்து நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ ஆல்டிகைட்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்? நான் சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பிரிச்சிருக்கேன். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. எப்படி அப்படின்னா ஆல்டிகைட்ஸோட ப்ரிப்பரேஷன்ஸ் ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலாம். ஒன்னு அலிஃபாட்டிக் ஆல்டிகைட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ஆல்டிகைட்ஸ். கரெக்டா? ஸோ அலிஃபாட்டிக் ஆல்டிகைட் என்னது? அசிட்டால்டிகைட். ஸோ அங்கே சிம்பிளா அலிஃபாட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அரோமேட்டிக்னா என்னது? பென்சின் ரிங் வந்துடும், அது ஃபினைல் ரிங் வந்துடும். கரெக்டா? C6H5CHO, தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பென்சால்டிகைட். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலாம். ஒன்று அசிட்டால்டிகைட், இன்னொன்று பென்சால்டிகைட். இதோட ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன? நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நேமிங் ரியாக்ஷன் கன்ஃபார்மாக கேட்பாங்க.
டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது நாளில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வரதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பிகாஸ் இது ஒரு நேம்டு ரியாக்ஷன். ஓகே, அதுவும் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாப்டர் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஒரு வருஷத்துல அதிகமான கொஸ்டின் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில இருந்து எந்த சாப்டர்ல இருந்து வருது அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு வெரி இம்பார்ட்டன்டான வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர். ஓகே ரைட். ஸோ இதுல வந்து இப்போ அலிஃபேட்டிக் ஆல்டிகேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிகைட், அடுத்து ப்ரோப்பனால்டிகைட், இந்த மாதிரியான ஆல்டிகேட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 2 ரியாக்ஷன் இருக்கு. ஒன்று ரோசன்மேன் ரிடக்ஷன், இன்னொன்று வந்து ஸ்டீஃபன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன். ஸோ இது ரெண்டும் நேம் ரியாக்ஷன் படிச்சுக்கோங்க. தென் அரோமேட்டிக் ஆல்டிகேட் பென்சால்டிகைட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 2 நேம் ரியாக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ஈட்டாட் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டர்மேன் கோச் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அரோமேட்டிக் ஆல்டிகைட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, இது வந்து அலிஃபேட்டிக் ஆல்டிகைட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. பட் ஆனால் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க ரோசன்மேன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ்ல யூ கேன் ஆல்சோ ப்ரிப்பேர் அரோமேட்டிக் ஆல்டிகேட்ஸ் லைக் பென்சால்டிகைட். ஸோ பென்சால்டிகைடை நீங்க ரோசன்மேன் ரிடக்ஷன்ல கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது ஒரு வாட்டி நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வாட்டி நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ படிக்கிறப்ப இப்படி தான் படிப்போம். அலிஃபேட்டிக் ஆல்டிகேட்ஸ்னா ரோசன்மேன், ஸ்டீஃபன், அரோமேட்டிக்னா ஈட்டர், கேட்டர்மேன். பட் ஆனால் அரோமேட்டிக் ஆல்டிகேட் பென்சால்டிகைடை உங்களால ரோசன்மேன் ரிடக்ஷன்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே அடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதை வந்துட்டோம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் எலக்ட்ரோபிலிக் அடிஷன் அப்படிங்கிறது மார்கோனிக் ஆஃப் அடிஷன். ஸோ அது வந்து நீங்கள் ஆல்கஹால்ஸ்ல படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன்ஸை பற்றிலாம் ஹேலோ ஆல்கேன் ஹேலோரின்ல படிங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து இப்போ நியூக்ளியோபிலிக் அடிஷன் நம்ம பார்த்தோம். நியூக்ளியோபிலிக் அடிஷன் பார்த்தோம். ஸோ நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரொம்ப டீடைல்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சாப்டர் என்னன்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். நான் சொன்னேன் அடிஷன்னாலே டபுள் பாண்ட் இருக்க இடத்துல நடக்கும். அதுல நியூக்ளியோபிலிக் அடிஷன் அப்படிங்கிறது கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நடக்கும். சி டபுள் பாண்டோல நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன் எங்க தான் டீடைலா கொடுத்துருப்பாங்க? இந்த சாப்டர்ல தான் டீடைலா கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான ரியாக்ஷன்ஸ் இருக்கு, என்னவே முடியாது, அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான், ஒரே கான்செப்ட், தட் இஸ் நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அது மட்டும் தெரிஞ்சுன்னா இது எல்லாமே எல்லாமே அவ்வளோ ஈஸி. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா சி டபுள் பாண்டோ. ஸோ ஆல்டிகேட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் வந்து HCN-ஓட ரியாக்ட் ஆனாலும் சரி, NaHSO3 சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட்டோட ரியாக்ட் ஆனாலும் சரி, கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆனாலும் சரி, ஆல்கஹால்ஸோட ஒரு ஆல்டிகேட் ஆர் கீட்டன் வந்து ஒரு ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆனாலும் சரி, அமோனியாவோட ரியாக்ட் ஆனாலும் சரி, அமோனியாவோட டெரிவேட்டிவ்ஸ். ஸோ அமோனியாவில இருந்து சில விஷயங்கள் நம்ம டெரைவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமைன்ஸ். அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும், அமைன்ஸ் வந்துடும். ஸோ அமைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவில இருந்து டெரைவ் பண்ணுவோம். தென் ஹைட்ரஜின், NH2 பாண்ட் NH2 பேர் ஹைட்ரஜின், C6H5 NH2 பேர் ஃபினைல் ஹைட்ரஜின். கரெக்டா? ஏன்னா ஃபினைல் குரூப் அட்டாச் ஆயிடுச்சு ஹைட்ரஜினோட, அப்போ அது பேர் ஃபினைல் ஹைட்ரஜின். தென் அடுத்து செமி கார்பசைட், ஹைட்ராக்சிலமைன். ஸோ இது எல்லாமே அமோனியாவோட டெரிவேட்டிவ். ஸோ இது எல்லாத்து கூட, இது இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தோடையும் நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் ஃபாலோஸ் a single reaction named as nucleophilic addition reaction. ஸோ இதை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா, நியூக்ளியோபிலிக் அடிஷன்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ஈக்குவேஷன்ஸையும் வந்து நீங்க மனப்படமே பண்ண தேவையில்ல, நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எக்ஸாம்ல பாக்குறீங்க ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆகுது, அது நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான். டக்குன்னு அந்த மெக்கானிசத்தை அந்த இடத்துல போட்டிங்கன்னா அவங்க என்ன ஸ்ட்ரக்சர் வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ டக்குன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அவ்வளோ ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அசிட்டால்டிகேட். கரெக்டாக? CH3 C டபுள் பாண்டோ CH3 டபுள் பாண்ட் வந்துருச்சு, அடிஷன் ரியாக்ஷன். இது என்னது? இது ஆல்கைனா இல்ல கார்பனைல் காம்பவுண்டா? இது கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அசிட்டால்டிகேட். அப்போ இங்கே என்ன அடிஷன் நடக்கும்? எலக்ட்ரோபிலிக்கா நியூக்ளியோபிலிக்கா? நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ்ல யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகலாம்? HCN, NaHCO3, கிரிக்னார்ட் ரியேஜென்ட், ஆல்கஹால், அமோனியா அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ். ஸோ இங்கே நான் வந்து HCN எடுத்துக்கிறேன். ஸோ HCN இதோட ரியாக்ட் ஆச்சுன்னா ரொம்ப சிம்பிள். நான் மெக்கானிசம் சொல்லி தரல, ட்ரிக் மட்டும் சொல்லி தரேன். இந்த HCN இருந்தாலும் சரி, NaCO3 இருந்தாலும் சரி, கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் பார்ட் இருக்கும், ஒரு நெகட்டிவ் பார்ட் இருக்கும், ஒரு கேட்டையான் இருக்கும், ஒரு ஆனையான் இருக்கும். கரெக்டா? ஸோ அதுல இந்த பாசிட்டிவ் பார்ட் HCN வந்து H பிளஸ் ஆகும், CN மைனஸ் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், செப்பரேட் ஆகும். அதுல H பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனோட போட்டுருங்க, CN மைனஸை கொண்டு வந்து கார்பனோட போட்டுருங்க. அதாவது நெகட்டிவ் பார்ட்டை கார்பனோட கொண்டு வந்து அட்டாச் பண்ணிருங்க. ஓகேவா? ஏன்னா நெகட்டிவ் பார்ட் தான் உங்களுக்கு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் நெகட்டிவ் பார்ட்டை கொண்டு வந்து கார்பனோடையும் பாசிட்டிவ் பார்ட்டை கொண்டு வந்து ஆக்சிஜனோடையும் அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ இப்படி ரெண்டு வந்து ஆட் ஆகிறப்ப நம்ம தான் பார்த்தோம்ல, அடிஷன் ரியாக்ஷன் என்ன செய்யும்? பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ இங்கே டபுள் பாண்டா இருந்தது, இங்கே சிங்கிள் பாண்டா மாறிடுச்சு, ஒரு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நீங்க உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ல சிம்பிள் கான்செப்ட் தான், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய அந்த சிம்பிள் கான்செப்ட்ஸை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஈக்குவேஷன்ஸையும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட முடியும். ஸோ நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி தான் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட், ஆல்கஹால், அமோனியா, அதோட டெரிவேட்டிவ் எது எடுத்தாலும் சரி பாசிட்டிவ் பார்ட் எடுங்க, நெகட்டிவ் பார்ட் எடுங்க. பாசிட்டிவ் பார்ட்டை கொண்டு வந்து ஆக்சிஜன் கிட்ட கொடுத்துருங்க, நெகட்டிவ் பார்ட்டை கொண்டு வந்து கார்பன் கிட்ட கொடுத்துருங்க. ரெண்டு கடல இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் பண்ணிடுங்க, ப்ராடக்ட்டை எழுதுங்க. அவ்வளோதான், ப்ராடக்ட் அப்படியே எழுதுங்க, தட் இஸ் த ப்ராடக்ட். அவ்வளோதான், முடிஞ்சு. இவ்வளோ சிம்பிள். இந்த மொத்த ஈக்குவேஷன்ஸுமே மொத்த ரியாக்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க புக்கில். ஆனால் இது ஒரு சிம்பிளான விஷயம் கூட தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால ப்ராடக்ட் வந்து எழுத முடியும். அண்ட் மெக்கானிசத்தை படிச்சிருங்க. ஓகேவா? நான் சொன்னது இப்போ ட்ரிக் தான், மெக்கானிசத்தை தெளிவாக படிச்சிருங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தென் நேம்டு ரியாக்ஷன்ஸ்.
கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய நேம்டு ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோனை ரெடியூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஆல்டிகேட்ஸையும் கீட்டோன்ஸையும் நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். ஜென்ரல் ரூல் சொன்னா பாத்தீங்களா? ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்ப ஆல்டிகேட்டை ரெடியூஸ் பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கணும்? ஆல்கஹால்ஸ் தான் கிடைக்கணும். இதான் நம்ம ஜென்ரல் ரூல்ல பார்த்திருப்போம். பட் இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ்லயும், இந்த ரெண்டு கிளெமென்சன் ரிடக்ஷன் அண்ட் உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன், ஸோ இந்த ரெண்டு ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ்ல மட்டும் நீங்க ஆல்டிகேட்ஸையோ இல்ல கீட்டோன்ஸையோ ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்காது. ஸோ நான் எழுதிடுறேன். ஸோ ஜென்ரல் ரூல் நான் சொல்லியிருப்பேன், நீங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ், ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சாரி, ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா, ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா, ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஆல்டிகேட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் கீட்டோன்ஸ் வந்து கிடைக்கும். கீட்டோன் பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண ஆல்டிகேட், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன். அடுத்து வந்து இது ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னா திரும்ப நமக்கு ஆல்கஹால் தான் கிடைக்கும். பட் ஆனா இங்க வந்து எக்ஸெப்ஷன், இது வந்து எக்ஸெப்ஷன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸெப்ஷன். அதுவும் கிளெமென்சன் ரிடக்ஷன் அண்ட் உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன், இந்த ரெண்டு பர்டிகுலர் ரியாக்ஷன்ல மட்டும் நீங்க ஆல்டிகேட் ஆர் கீட்டோனை ரெடியூஸ் பண்றீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்காது. ஆல்கஹால் கிடைக்காது. என்ன கிடைக்கும்? ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ரெண்டு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளெமென்சன் ரிடக்ஷன்ல ஜிங்க் HG/HCl, தென் உல்ஃப்-கிஷ்னர்ல வந்து ஹைட்ரஜன் பை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH பேஸ் பை வந்து பார்த்தீங்கன்னா கிளைகால். ஸோ இந்த ரியேஜென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே சிம்பிளா கேட்டிருக்காங்க நிறைய நீட் எக்ஸாம்ல. கிளெமென்சன் ரிடக்ஷனோட ரியேஜென்ட் என்ன? இல்லைனா ஜிங்க் பை HG/HCl வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? விச் நேம்டு ரியாக்ஷன்ஸ்ல எந்த நேம்டு ரியாக்ஷன்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்? கிளெமென்சன் ரிடக்ஷன். கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். கிளெமென்சன் ரிடக்ஷன். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸெப்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ரெடியூஸ் பண்ண ஆல்கஹால் தான். பட் உல்ஃப்-கிஷ்னர்லையும் கிளெமென்சன்லையும் நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ இவ்வளோ ஈஸி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. செப்பரேட் பண்ணி படிக்க தெரிஞ்சிருக்கணும். ரெண்டையும் வந்து கம்பேரும் பண்ணி படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே டைம்ல ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? ஆப்போசிட்டா இருக்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி படிச்சோம்னா நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க கண்ட மேனிக்கு படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்களே போயிட்டு ரிடக்ஷன் ஆல்கஹால் போடுறான்னு சொல்லி போட்டு வந்துருவீங்க. செப்பரேட் பண்ணி படிக்கணும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் அடுத்து வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன். ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு குவிக்காக வந்து ரீகேப் பண்ணிடுறேன். ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் கீட்டோன்ஸ் தான் நடக்கும். அது என்ன மெத்தில் கீட்டோன்ஸ்? C டபுள் பாண்டோனா உங்களுக்கு வந்து கீட்டோன் சொல்லி தெரியும். C டபுள் பாண்டோனா கீட்டோன். ரெண்டு பக்கமும் ஏதாவது ஒரு ஆல்கைல் குரூப்போ ஒரு அரைல் குரூப்போ என்ன வேணாலும் அட்டாச் ஆகிக்கலாம். பட் ஆனால் அந்த ரெண்டு ஆல்கைல் குரூப் ஒரு அரைல் குரூப்ல ஏதாவது ஒன்னாவது எப்படி இருக்கணும்? மெத்தில் குரூப்பா இருக்கணும். இது என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் இந்த சைடில் இருக்கிறது கண்டிப்பா மெத்தில் குரூப்பா தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? மெத்தைல் கீட்டோன். கரெக்டா? ஸோ இந்த மெத்தைல் கீட்டோன்ஸ்ல மட்டும் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன். ஸோ ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி பாருங்க. நான் வந்து இந்த கீ பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்றேன். ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ரியாக்ஷன் நீங்களே படிச்சுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லி தரணும்? இந்த மெத்தைல் கீட்டோன்ஸ்ல மட்டும் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன். பட் ஆனால் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. எல்லா நீங்க எதை படிச்சாலுமே அங்கே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீட் எக்ஸாம்ல எக்ஸப்ஷன்ஸ் தான் கேட்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நான் சொல்லிட்டேன் மெத்தைல் கீட்டோன்ஸ்ல மட்டும் தான் ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும்னு சொன்னேன். ஆனா ஒரே ஒரு ஆல்டிகேட்ல மட்டும் ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். அது என்ன ஆல்டிகேட்? பாருங்க. The only aldehyde which undergoes haloform reaction is the acetaldehyde. Acetaldehyde. ஏன் ஆல்டிகேட் தானே இது? C டபுள் பாண்டோ H வந்துருச்சு. அப்ப இது ஒரு ஆல்டிகேட். ஆனா இது வந்து பார்த்தோன்னா ஹேலோஃபார்ம் ரியாக்ஷனுக்கு போகும். ஏன் ரீசன் என்னன்னா இங்கேயும் பாருங்க CH3C டபுள் பாண்டோ. ஸோ அந்த குரூப் வந்துருச்சா நமக்கு என்ன வேணும்? அந்த CH3C டபுள் பாண்டோ குரூப் இருக்கணும். ஸோ அந்த குரூப் ஆல்டிகேட்ல அசிட்டால்டிகேட்ல மட்டும்தான் இருக்கு. கரெக்ட் தானே? C டபுள் பாண்டோ வந்து கான்ஸ்டன்ட் எல்லா ஆல்டிகேட்லயுமே இருக்கும். C டபுள் பாண்டோ இதைத்தான் நீங்க மாற்ற முடியும். அசிட்டால்டிகேட்ல மட்டும் தான் CH3 போட முடியும். ப்ரோபனால்டிகேட் போட்டீங்கன்னா CH2 CH3 மாறிடும். கரெக்டா? ஸோ அப்போ அங்கேயும் வராது. பியூட்டன் ஆல்டிகேட் எந்த ஆல்டிகேட் வேணா எடுத்துக்கோங்க. ஃபார்ம் ஆல்டிகேட் எடுத்துக்கோங்க. H இதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது ஒரு காம்பவுண்ட், வேற ஏதாவது ஒரு ஆல்கைல் குரூப் எடுத்துட்டு ஒரு எத்தைல் குரூப், ப்ரோபைல் குரூப், பியூட்டைல் குரூப், ஹைட்ரஜன் இந்த மாதிரி வேற ஏதாவது போட்டீங்கன்னா அங்க நடக்காது. ஆனா அசிட்டால்டிகேட்ல மட்டும் ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். இது நிறைய வாட்டி நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இது வந்து பெரிய சாப்டர். நான் சொன்னேன் இது பெரிய சாப்டர். நிறைய இம்பார்ட்டன்டான வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கு. அதிகமாக கொஸ்டின் கேட்கக்கூடிய சாப்டர் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நேம்டு ரியாக்ஷன்ஸ் என்னன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் அண்ட் கன்னிசெரோ ரியாக்ஷன். ஓகே, ஆல்டால் கண்டென்சேஷனுக்கும் கன்னிசெரோவுக்கும் நான் ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்டால் கண்டென்சேஷன் கன்னிசெரோவுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன? ஒரு ரியாக்ஷன் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஆல்டால் கண்டென்சேஷனா இல்ல கன்னிசெரோவான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். மொதல் விஷயம் என்னன்னா இது ரெண்டுமே எங்க நடக்கும் அப்படின்னா ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல நடக்கும். ஓகேவா?
ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கக்கூடிய ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன் வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாவது இருக்கணும். ஓகேவா? ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டிப்பா வேணும் ஆல்டால் கண்டென்சேஷன். கன்னிசரோனா கண்டிப்பா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அங்க இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னிசரோவுக்கு வந்து பென்சால்டிகேட்ல ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. ஆல்டாலுக்கு வந்து அசிட்டால்டிகேட், ப்ரோபனால்டிகேட் இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஆல்டால் கண்டென்சேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் வந்து பேஸ் நைட்ரஜன் NaOH நைட்ரஜன் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பட் ஆனால் அது டைலூட்டா இருக்கும். ஓகேவா? அதுவே கன்னிசரோல யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கான்சென்ட்ரேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது செகண்ட் டிஃபரன்ஸ். இது ரெண்டும் வந்து நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் அடுத்து ஆல்டால் கண்டென்சேஷன்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் நமக்கு சிங்கிள் ப்ராடக்ட், ஒரே ஒரு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் நேமே அதான் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சில இடத்துல பேர் வந்து வச்சிருப்பாங்க, லைக் சினமால்டிகேட், சினமிக் ஆசிட் அந்த மாதிரி இருக்கும். ஓகே ரைட்டா? கன்னிசரோல கிடைக்கக்கூடிய நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ பென்சால்டிகேட் நான் சொன்னேன், பென்சால்டிகேட்ல ஆல்ஃபா ஹைட்ரஜனே கிடையாது. ஸோ அப்போ பென்சால்டிகேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பென்சால்டிகேட் வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பென்சால்டிகேட்டை கான்சென்ட்ரேட்டட் NaOHல போடுவாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி போட்டு நீங்க ஹீட் பண்றப்ப நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரு பென்சால்டிகேட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். பாத்தீங்களா? ஒரு பென்சால்டிகேட் ஆக்சிடைஸ் ஆகி பென்சாயிக் ஆசிடா மாறிடும். நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஆல்டிகேட்டை நீங்க ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும்? ஆசிட் தான் கிடைக்கும். ஸோ பென்சாயிக் ஆசிட் வந்து கிடைக்கும். பென்சாயிக் ஆசிடோட சால்ட் கிடைக்கும். சால்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் வந்து கிடைக்கும். இன்னொரு பென்சால்டிகேட் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஆல்டிகேட்டை ரெடியூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்னு சொன்னேன்? ஆல்டிகேட்டை ரெடியூஸ் பண்ணா ஆல்கஹால் கிடைக்கும். என்ன ஆல்கஹால்? பென்சைல் ஆல்கஹால். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டிகேட் வந்து சால்ட் ஆஃப் ஆசிட் ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும். இன்னொரு ஆல்டிகேட் வந்து ரெடியூஸும் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் கிடைக்கும் கன்னிசரோ ரியாக்ஷன்ல. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆல்கஹால், இன்னொன்று வந்து சால்ட் ஆஃப் ஆசிட். ஸோ இங்கே வந்து ஒரே ப்ராடக்ட். ஸோ இந்த டிஃபரன்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மெக்கானிசம்ஸ் கிடையாது. இந்த வீடியோல நம்ம மெக்கானிசம்ஸ் உள்ள டீடைல்லாம் பார்க்கல, இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் அதோட சேர்த்து நான் என்ன சொல்றேன்னா எப்படி டிஃபரன்ஸ் பண்ணும் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்றப்ப அந்த கொஸ்டினுக்கு வந்து தேவையானது தெரிஞ்சிருக்கிறத விட, நான் படிச்சிருக்கேன், மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கு, இன்டெப்தா எல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறத விட டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஏன்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் வந்து ரெண்டு மாதிரி இருக்கும். இப்போ ஆல்கஹால் கண்டென்சேஷன் கன்னிசரோலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே ஆல்டிகேட்ஸ் தான் நடக்கும். ரெண்டுலயுமே சோடியம் ஹைட்ராக்சைடு தான் போடுவாங்க. ரெண்டுக்குமே வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மா பார்த்தே ஆகணும். ரெண்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுல கார்பானியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும், இன்னொரு இதுல கார்பானியன் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப டிஃபரன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால கண்டிப்பா நீட் எக்ஸாம்ல கன்ஃபியூஷனே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? தென் அடுத்து வந்து ஒரு வழியா கார்பாக்சிலிக் ஆசிட் வந்தாச்சு. இந்த பிக்கஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு கார்பனிக் காம்பவுண்ட்ஸ். தென் கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு சின்ன சாப்டர் தான். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் உங்களுக்கு தெரியும், C டபுள் பாண்ட் இருக்கும். ஒரு பக்கம் ஆல்கைல் குரூப், இன்னொரு பக்கம் OH குரூப். ஓகேவா? தென் ப்ரிப்பரேஷன்ஸ்ல எது இம்பார்ட்டன்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல அப்படின்னா நைட்ரைல்ஸ்ல இருந்து, அதாவது இந்த CN அப்படிங்கிறது சயனைடு ஆர் நைட்ரைல்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி ROH அப்படிங்கிறது ஆல்கஹால்னு சொல்றோமோ, OHனா ஆல்கஹால்னு சொல்றோமோ, அது மாதிரி CN போட்டா அதுக்கு பேர் நைட்ரைல். அது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இந்த நைட்ரைல்ஸ்ல இருந்தும் கிரிக்னாட் ரியேஜென்ட்ல இருந்தும் கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும். தீஸ் டூ ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஜென்ரல் ரூல் நான் வந்து சொல்றேன், இது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு நைட்ரைல், இந்த மாதிரி நைட்ரைல் எடுத்துக்கோங்க, மெத்தில் சயனைடு, இதுக்கு பேர் தான் நைட்ரைல், மெத்தில் சயனைடு. ஸோ இதை நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா, என்னது வாட்டரை ஆட் பண்றோம், ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா வாட் யூ வில் கெட் இஸ் அமைடு. ஓகே, நான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அமைட் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த வாட்டரை ஆட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆக்சிஜனை கொண்டு வந்து இந்த இடத்துல போடுங்க, இந்த ரெண்டு ஹைட்ரஜனை கொண்டு வந்து இங்கே போடுங்க. ஸோ போட்டீங்கன்னா உங்களுக்கு CONH2 அமைடு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் இந்த அமைடை திரும்பி நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்றீங்க, திரும்பி வாட்டர் ஆட் பண்றீங்க. அப்ப என்ன பண்றீங்க? திரும்ப இந்த நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்னு ஆசிட், இன்னொன்று வந்து அமோனியா. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த NH2க்கு வந்து ஜாயின் ஆகி அமோனியா வெளியில போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த OH, மிச்சம் இருக்கக்கூடிய இந்த OH இருக்குல்ல, ஸோ இந்த OH வந்து இதோட சேர்ந்து உங்களுக்கு ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா தரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜென்ரல் ரூல். சயனைடு ஹைட்ராலிசிஸ் பண்ண அமைடு ஹைட்ராலிசிஸ் பண்ண ஆசிட் பிளஸ் அமோனியா. ரிவர்ஸும் நடக்கும். ஓகே, ஒரு ஆசிடும் ஒரு அமோனியாவும் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு அமைடு கிடைக்கும். அந்த அமைட்ல இருந்து நீங்க வாட்டர் ரிமூவ் பண்ணீங்கன்னா நைட்ரைல் வந்து கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்டரை வந்து நான் மனப்பாடம் பண்ணணும்னா எதை நான் மனப்பாடம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எல்லா ஆசிட்ஸோட ஸ்ட்ரென்த், எந்த ஆசிட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட், அசிடிக் ஸ்ட்ரென்த்தோட ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். NCERTல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் போர்ட்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா NCERTல இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபுல்லாவே தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், படிச்சுக்கோங்க. கான்செப்ட் தான். ஓகேவா? மனப்பாடம் பண்றதுலாம் இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே கான்செப்ட் தான். ஓகே, கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை புரிஞ்சிடும். ஸோ கான்செப்ட் புக்ல எடுத்து படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் வந்து ட்ரைஃப்ளூரோ வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். ஓகே, அடுத்து இந்த பாருங்க, ஃபார்மிக் ஆசிட் வந்து நம்ம அசிட்டிக் ஆசிடோட ரொம்ப ஸ்ட்ராங். ஃபார்மிக் ஆசிட் முன்னாடியே வந்துருது பாருங்க, அசிட்டிக் ஆசிட்லாம் பின்னாடி தான் வருது. ஓகேவா? ஓகே, ரைட். தென் அடுத்து வந்து
கார்பாக்சிலிக் ஆசிட்ல அடுத்து இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் என்னன்னா எஸ்டிஃபிகேஷன் ரியாக்ஷன். எஸ்டிஃபிகேஷன் ரியாக்ஷன் வந்து நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க, ஆல்கஹால்லே நம்ம பார்த்திருப்போம். எஸ்டிஃபிகேஷன் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட். தென் அடுத்து ஆசிட் பிளஸ் அமோனியா. இப்போ தானே சொன்னேன், ஆசிடும் அமோனியாவும் ரியாக்ட் ஆச்சுன்னா அமைடு வந்து கிடைக்கும். இந்த பார்த்தோம்னா ஜென்ரல் ரூல். ஸோ அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தென் ஒரு ஆசிட் வந்து PCl3, PCl5, SOCl2 இந்த மாதிரியே இருக்கக்கூடிய நம்மளோட பி பிளாக் எலமெண்ட்ல படிப்பீங்க. பி பிளாக் எலமெண்ட்ல ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் PCl3, PCl5, SOCl2 இந்த மாதிரி இன்ஆர்கானிக் ஆசிட்ஸோட ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆசிட் குளோரைட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கப்புறம் எப்பயும் போல வந்துருச்சு நம்மளோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். என்ன சப்ஸ்டியூஷன்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஏன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்? பிகாஸ் பென்சின் ரிங் வந்துருச்சு. பென்சின் ரிங் வந்துட்டாலே அங்கே நடக்கக்கூடிய ரியாக்ஷன் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ அதே மாதிரி நீங்கள் நைட்ரேஷன் பண்ணலாம், சல்ஃபோனேஷன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் நைட்ரோ குரூப் பென்சாயிக் ஆசிட்ல எந்த இடத்துல போய் அட்டாச் ஆகும்? ஆர்த்தோ பேராவிலியா போய் அட்டாச் ஆகும்? கிடையாது. ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த நைட்ரோ குரூப் எங்கே போய் அட்டாச் ஆகும்னா மெட்டா பொசிஷனில் போய் அட்டாச் ஆகும். மெட்டா பொசிஷனில் போய் அட்டாச் ஆகும். ஏன் மெட்டா பொசிஷனில் அட்டாச் ஆகுது? பிகாஸ் இந்த COOH குரூப் அப்படிங்கிறது எலக்ட்ரான் வித் டிராயிங் குரூப். ரெசனன்ஸை பற்றினா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருப்பேன் நம்மளோட கோர்சஸில், போய் பாருங்க. ஸோ ஒரு எலக்ட்ரான் வித் டிராயிங் குரூப் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா மெட்டா குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆல்கஹால் அண்ட் கீட்டோன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். சாரி, ஆல்கஹால்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ ஆல்கேன், ஹாலோ அரீன்ஸ்ல வந்து இந்த CLலாம் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்ல இப்போ நீங்கள் நைட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தோல ஒரு ப்ராடக்ட்டும் பேரால ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஆர்த்தோல ஒரு ப்ராடக்ட், பேரால ஒரு ப்ராடக்ட். பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த OH குரூப் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். பட் ஆனால் இந்த COOH குரூப் அப்படிங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்துச்சு நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் மெட்டா ப்ராடக்டாக இருக்கும். ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், 2 ப்ராடக்ட் கிடையாது, ஆர்த்தோ பேரா கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். தென் அமைன்ஸ். ஸோ 12th த லாஸ்ட் சாப்டர் அமைன்ஸ். ஸோ அமைன்ஸ்ல எது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் அமைன்ஸ்ல 2 நேம்டு ரியாக்ஷன்ஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று கெப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ், தென் ஆஃப்மன் வந்து பார்த்தீங்கன்னா புரோமைட் ரியாக்ஷன். ஸோ அதுக்கடுத்து வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பெசிசிட்டி ஆஃப் அமைன்ஸ். எப்படி நான் ஃபீனால் சொன்னேன்ல, ஃபீனாலோட அசிடிட்டி இம்பார்ட்டன்ட். ஆசிட்ஸ்ல சொல்லியிருப்பேன், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல அதோட அசிடிட்டி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அமைன்ஸ்ல அதோட பெசிசிட்டி இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க, நான் தெளிவாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன். ஸோ நீங்க பாருங்க, இதுக்கான PDF வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த PDFலாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட பிளாக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பாருங்க. MMC ஸ்டூடெண்ட் எழுதக்கூடிய பிளாக் போஸ்ட் ரொம்பவே உங்க ப்ரிப்பரேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பாருங்க. தென் அதர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அமைன்ஸ்ல வந்து வேற என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இதையும் பாருங்க. அதே மாதிரி நான் சொன்னேன்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனாலே பென்சின் ரிங்ல தான் நடக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்டீன்ல வந்து நடக்குது. ஸோ அதே மாதிரி நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன் எது வேணாலும் நடக்கும். ஸோ இப்போ இந்த நைட்ரோ குரூப் எங்க போகும்? ஆர்த்தோக்கு போகுமா, பேராக்கு போகுமா, மெட்டாக்கு போகுமா? இங்க NH2 அப்படிங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகேவா? எப்படி ஆல்கஹால் OH குரூப் எப்படி ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அது மாதிரி NH2 குரூப்பும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். ஸோ அப்போ இங்க என்னதான் கிடைக்கும்? ஆர்த்தோ அண்ட் பேரா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நம்ம நினைப்போம். பட் ஆனால் இங்க மெட்டா கூட கிடைக்கும். ஓகே, இது ஒரு எக்ஸெப்ஷன். இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன். ஸோ அமைன்ஸ் அப்படிங்கிறது, அமைன்ல NH2 அப்படிங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். அது எலக்ட்ரான் கொடுக்க தான் செய்யும். அப்போ நாங்கள் ஆர்த்தோ பேரா தானே ஃபார்ம் பண்ணோம். பட் ஆனால் இங்கே மெட்டாவும் ஃபார்ம் பண்ணோம். அது மெட்டாவோட வேல்யூ பாருங்க 47% வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மெட்டா ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரா தான், எப்பயும் போல ஃபர்ஸ்ட் பேரா தான் 51%. பட் ஆனால் ஆர்த்தோ வந்து ஜஸ்ட் 2% தான். மெட்டா வந்து 47%. ஸோ இட்ஸ் வெரி ஹை ஈல்டு. ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு ஹை ஈல்டு. அண்ட் இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன், கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸெப்ஷன்ஸை தான் எப்பவுமே கேட்பாங்க. ஓகேவா? ரைட்டு. தென் நேம்டு ரியாக்ஷன்ஸ் இன் டயோசோனியம் சால்ட். ஸோ அமைன்ஸ்ல டயோசோனியம் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு சப் டாபிக் இருக்கும். ஸோ டயோசோனியம் சால்ட்ஸ்ல நீங்க படிக்க வேண்டியது 2 நேம்டு ரியாக்ஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சான்மேயர் ரியாக்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ இது 2 வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நேம்டு ரியாக்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. தென் ஓகே, வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய டாபிக் இப்போ நான் லாஸ்ட் சொல்றேன். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பிகாஸ் எல்லா சாப்டரையும் நமக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த GOC அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இது வந்து நமக்கு புரியும். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே GOC படிப்போம், அப்படிதான் நானும் படித்தேன். பட் ஆனால் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புரியவே புரியாது. என்னடா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாது. பட் ஆனால் எல்லா சாப்டரையும் படிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ GOCல இதை தான் சொல்ல வராங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும், நம்ம இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இங்கே என்ன இருக்கும்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும் வித் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இப்போ உங்களுக்கு தெரியும், ஆல்கஹால் இருக்கு, ஆலிகேட் இருக்கு, கீட்டோன் இருக்கு, ஆசிட்ஸ் இருக்கு, அமைன்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய இருக்குது. ஆசிட் குளோரைட்ஸ், அமைட்ஸ், நைட்ரைல்ஸ், சயனைட்ஸ், ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது.
ஸோ இது எல்லா டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸை பற்றி படிக்கக்கூடியது தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அதோட பேஸ் தான் என்னன்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ திஸ் சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர் நான் இது இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இந்த சாப்டர் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எல்லா சாப்டரையும் படிச்சு முடிச்சுட்டு இந்த சாப்டர் படிச்சாலும் சரி, இந்த சாப்டர் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி லைன் என்சிஆர்ல இருக்கக்கூடியதோ இல்லை ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கக்கூடியதோ தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. முக்கியமாக எதுலாம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ஐபாக் நேம்ஸ். ஸோ ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த காம்பவுண்டுக்கு ஐபாக் நேம் நமக்கு வந்து வைக்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு இதோட ஐபாக் நேம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட என்ன காம்பவுண்ட் வேணாலும் இருக்கலாம் அது. ஸோ அதில் வந்து OH இருக்கும், COH இருக்கும், CHO இருக்கும், 2-3 ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு கூட ஒரு காம்பவுண்ட் கொடுப்பாங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா. என்ன காம்பவுண்ட் கொடுத்தாலும் சரி அதுக்கு நமக்கு ஐபாக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்க புக்லேயே பார்த்தீங்கன்னா ஐபாக் நேம்ஸ் வைக்கிறதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்துருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் நிறைய இருக்க மாதிரி தெரியும், நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டியதா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட போக போக ஈஸி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. வெறும் ரூல்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணி நம்மளால எழுதிட முடியுமானா கிடையவே கிடையாது. ப்ராக்டிஸ் லாட் ஆஃப் எம்சிக்யூஸ். நிறைய எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஃபினட்டா உங்களால எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் உங்களால நேம் வைக்க முடியும், ஐபாக் நேம் வைக்க முடியும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அடிஷன் ரியாக்ஷன், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன். உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் எவ்வளோ ரியாக்ஷன் சொன்னேன், அதுல எல்லா ரியாக்ஷன்ஸுமே இந்த பெரும்பாலான ரியாக்ஷன்ஸ் நான் இந்த 3 மெக்கானிசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு தான் சொல்றேன் இந்த 3 ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் கொடுத்துருப்பாங்க புக்ல. அதுக்கப்புறம் நான் இண்டிவிஜுவலா ஒரு ரியாக்ஷன் எந்தெந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், எலாபரேட்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்க பார்க்கலாம். நம்ம யூடியூப் வீடியோஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த மெக்கானிசம்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அடிஷன் ரியாக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐசோமெரிசம். ஸோ ஐசோமெரிசம் அப்படிங்கிறது எல்லா சாப்டர்லையும் இருக்கும். அண்ட் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்னுமே டீடைலா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஐசோமெரிசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் ஐசோமெரிசம் ஸ்டார்டிங், ஏன்னா நிறைய இருக்கும். ஓகே, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் சொல்லுவாங்க. ஸோ கைரல் கார்பன், எசிமெட்ரிக் கார்பன், நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் எல்லாத்தையும் படிக்கணும். இது இம்பார்ட்டன்ட் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட். எதுல இருந்து வேணாலும் கொஸ்டின் வந்து கேட்கலாம். தென் அடுத்து வந்து ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா பிளஸ் ஐ எஃபெக்ட் அண்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட். நான் சொன்னேன்ல, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி குரூப் இருக்கு, மெத்தேல் குரூப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்த்தோம்ல ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எக்ஸப்ஷன் வந்து அமைன்ஸ்ல மட்டும் ஆர்த்தோ பேரா மெட்டா அது 3மே ஃபார்ம் ஆகும், அது எக்ஸப்ஷன். சரி, அதே மாதிரி மைனஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னா மெட்டா பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஆசிட்ஸ் பார்த்தோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட் COOH. ஸோ இந்த மாதிரி COOH குரூப்லாம் வரப்ப நமக்கு எந்த இடத்துல நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும்னா மெட்டா டைரக்டிங்ல தான் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து உண்மை. ஓகே, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆர்த்தோ பேரா டைரக்டிங், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு மெட்டா டைரக்டிங்ல ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு வச்சுக்கணும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ த லாஸ்ட் சாப்டர். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தான் படிக்கணும். ஓகேவா, மொத்தமாக ஹைட்ரோ கார்பன்ஸ் 3 பிரிச்சிருப்பாங்க, அல்கேன், அல்கீன் அண்ட் அல்கைன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ்ல என்ன ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க. என்ன ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட்? தட் இஸ் த அடிஷன் ரியாக்ஷன். என்ன அடிஷன்? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ஆர் மார்கோனிக் ஆஃப் அடிஷன் சொல்லி இதை சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ மார்கோனிக் ஆஃப் ரூல் இம்பார்ட்டன்ட். மார்கோனிக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அல்கீன் அண்ட் அல்கைன்ல. அல்கைன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வூட்ஸ் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹாலோ அல்கைன்ஸ், ஹாலோ அல்கைன்ஸ்ல நான் சொல்லிட்டேன். வூட்ஸ் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே ரியாக்ஷன் இங்கேயும் இருக்கும், அல்கைன்ஸ்லயும் இருக்கும். அல்கீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அடிஷன் ரியாக்ஷன், ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் ரியாக்ஷன். தென் ஓசோனோலைசிஸ். ஓசோனோலைசிஸ் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இதுல தான் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தென் அல்கைன்ஸ்ல நான் சொன்ன மாதிரி அடிஷன் ரியாக்ஷன் இங்கேயும் நடக்கும் அல்கைன்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஸோ த ஹைட்ரேஷன் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் அன் அடிஷன் ரியாக்ஷன். அது இல்லாம ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி. ஸோ அல்கைன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அசிடிக் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது அப்பப்போ கேட்குறாங்க, எப்பவுமே கேட்கறது இல்லை, பட் அப்பப்போ கேட்குறாங்க. ஸோ அல்கைன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்டான டாபிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். இட்ஸ் குவைட் அ லாங் வீடியோ, கரெக்டாக ரொம்ப பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறேன்னு தெரியல, பட் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும். நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை மட்டும் நான் சொல்லலை, ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்கேன், ஒரு குவிக் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் படிக்கணும், இந்த மாதிரி தான் படிக்கணும், ஜென்ரல் ரூல்ஸ்லாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஜென்ரல் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இப்படி தான் படிக்கணும். ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றப்ப நம்ம இப்படி தான் பார்க்கணும்.
லைக் அடிஷன் ரியாக்ஷனா, எலிமினேஷன் ரியாக்ஷனா, சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனா, ஜென்ரல் ரூல்ஸ் ஃபாலோ ஆயிருக்கா. ஸோ இப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷனை, ஒரு கொஸ்டினை தப்பு இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா ஜென்ரல் ரூல்ஸ், நிறைய ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் ரொம்ப டீடைல்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ, கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியான கண்டென்ட் டெஃபினட்டா அச்சீவ்மெண்ட் நீட்லேருந்து எம்எம்சி ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்க சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே எங்களுக்கு வந்து கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அச்சீவ்மெண்ட் நீட் ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த நீட் கெமிஸ்ட்ரி அச்சீவர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பாருங்க, பிடித்திருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் அதிகமான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டென்ட்ஸோட உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹக்கீம். நன்றி, வணக்கம்.